பார்த்தவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த வயதான தந்தையரை மதிக்கிறது இல்ல. பல வீடுகள்ல நம்ம கேள்விப்படுறோம், ஆண்கள் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா வீட்டுல சாப்பாடு கிடையாது, வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய சாபத்திற்குரிய செயல். தன்னுடைய தந்தையை அவமதிக்கிறவனை விட, தன்னுடைய தந்தையை கஷ்டப்படுத்தக்கூடியவனை விட சாபத்திற்குரிய ஒருவன் உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? குடும்பமே இருக்கிறது, ஆனா அவருக்கு வீட்டுல சாப்பாடு கிடையாது, வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுறாங்க, அரவணைப்பதற்கு ஆண் இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் கூட இந்த நிலை. நபிமார்கள் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்வாங்க, எல்லாம் மௌத்தாகிற நேரத்துல என்ன தனியா விட்டுறாதேன்னு சொல்லி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆவும் வருது, ரப்பி லா ததர்னி ஃபர்தன், எல்லாம் நான் மூத்தா போகும்போது வாரிசு யாரும் இல்லாம தன்னந்தனியா நான் மூத்தாயிடக்கூடாது, அந்த மாதிரி மூத்து யாருக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு அப்படியெல்லாம் கூட சிலர் ஒதுக்கி வைக்கப்பட்டு, மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இந்த தந்தை தான் காலம் முழுக்க அந்த குழந்தைகளுக்காக, அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சான். ஒரு தாய் 10 மாசம் சுமந்தார், அவ்வளவுதான். 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தார். ஆனா ஒரு ஆணுடைய தியாகம் அதை விட பல மடங்கு உயர்ந்தது. காலம் முழுக்க எத்தனை பேருக்கு கீழே, எத்தனை முதலாளிக்கு கீழே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அந்த முதலாளியினுடைய திட்டுகளையும், அந்த முதலாளியினுடைய ஏச்சு பேச்சுக்களையும் எல்லாவற்றையும் தாங்கி காலையிலிருந்து ராத்திரி வரை அவ்வளவு தியாகங்கள் செய்வது யாரு? ஆண்கள் தான் செய்யறாங்க. யாருக்காக? தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனைவியருக்காக இவ்வளவு தியாகங்கள் செய்வது ஆண்கள் தான். வாழ்க்கையை பூரா குடும்பத்துக்காக வேண்டி ஒரு ஆண் அர்ப்பணிக்கிறான். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில எங்கெங்கெல்லாம போய் அர்ப்பணிக்கிறான். வெயில் மழை குளிர் என்று பாராமல் உழைக்கிறான். அந்த ஆணுடைய வருமானம் நிற்கிற வயதை அடைகிற போது சமூகம் அவர்களை ஒதுக்குவதை பார்க்கிறோம். ஆனா இத்தனைக்கு இந்த மகனுடைய சம்பாத்தியம் போற யாருக்கு? அந்த தந்தைக்கு தான். அதைத்தான் ஆரம்பத்துல சொன்ன பெருமானார் தெளிவாக சொன்னார்கள், அந்தவமாலுகலி அபீக்க, நீயும் உன் காசும் உன் தந்தைக்குரியதுதான். அவர் உன்னை கேட்டு வாங்கணும்னு தேவையில்லை. உன் பாக்கெட்ல இருந்து எடுத்தா கூட அது திருட்டு கிடையாது. ஆனா மகன் எடுக்க முடியாது. தந்தை பாக்கெட்ல இருந்து மகன் எடுக்க முடியாது. ஆனா மகனுடைய பாக்கெட்ல இருந்து தந்தை எடுக்கலாம். அருமையானவர்களே, இப்படி இந்த தாய் தந்தையர் விஷயத்துல, குறிப்பாக தந்தையர் விஷயத்துல இந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்துல பல கெட்ட விஷயங்கள் இருக்கிறது, மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். அதுல இதுவும் ஒன்று. அந்த தந்தையரால் வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் சரி, அவர்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை.